நண்பர்களுக்கு வணக்கம். நில அளவை மற்றும் நில ஆவணங்கள் தொடர்பான இணையவழி சேவைகள் நில அளவை மற்றும் நிலவரி திட்டம் துறையால் பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த துறை சார்பாக பார்த்தீங்கன்னா பட்டா மாற்றத்திற்கு இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பல சேவைகளெல்லாம் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன, எப்படி விண்ணப்பிப்பது, இது எல்லாமே இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் டிஎன் செய்தி குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நில அளவை மற்றும் ஆவணங்கள் தொடர்பாக இந்த நில அளவை மற்றும் நிலவரி திட்டம் துறையில் நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்கு செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த வகையில் தான் இந்த பட்டா மாற்றத்துக்கு இணைய வழியாகவே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதில் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் மற்றும் நத்தம் இந்த பகுதிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டா மாற்றம் நம்ம செய்யணும் அப்படின்னா https:/tamilnilam.tn.government.in/citizen அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போர்ட்டலுக்குள்ளே நம்ம போய் நம்மளுக்கான பயனர் ஐடியை உருவாக்கணும். உங்களுடைய பெயர், மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கான ஒரு பயனர் ஐடி நீங்கள் உருவாக்கிட்டிங்கன்னா அந்த பயனர் அந்த ஐடி வழியாக நீங்கள் உங்களுக்கான இந்த விண்ணப்பங்களை நீங்கள் அதில் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா நில உரிமையாளர்கள் புல எல்லைகளை அளக்கிறக்கும் விண்ணப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எஃப்லைன் மெஷர்மெண்ட்டு, இந்த மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இணையதளம் வாயிலாகவே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா எந்த இடத்துலிருந்தும் எந்த நேரத்துலையுமே பார்த்திங்கன்னா இணைய வழியாக இந்த நிலம் தொடர்பான சேவையை பெற்றுக்கொள்வதற்கு www.eservices.tn.government.in அப்படிங்கிற இணையதள பக்கத்தில் பயன்படுத்தி நம்ம கிராமப்புறம் மற்றும் நத்தம் நில ஆவணங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக பட்டா சிட்டா இதற்கான ஆப்பதிவேடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புலப்படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நகர்ப்புற நில அளவை பதிவேட்டின் நகல்கள், அதே மாதிரி நகர நில அளவை வரைபடம் மற்றும் புல எல்லை வரைபடம் அறிக்கை, அதாவது எஃப்லைன் ரிப்போர்ட், இது எல்லாமே பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம இந்த தமிழ் நிலம் இந்த பக்கத்தில் போயிட்டு நம்ம பட்டா மாற்றத்துக்கு விண்ணப்பிச்சிருந்தோம்னா இந்த பட்டா மாற்றத்துக்கு அளித்த விண்ணப்பத்துடைய நிலையும் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராம வரைபடங்கள் மற்றும் பழைய நில அளவை எண்களுக்கான புதிய நில அளவை எண்கள், அதாவது சர்வே நம்பர் நம்ம புதுசாக கொடுத்துருப்பாங்கள்ல, இந்த சர்வே நம்பருக்கு ஒப்புமை விளக்கப்பட்டியல், அதாவது கோரலேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த tnlandssurvey.tn.government.in அப்படிங்கிற இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரியான நிறைய பயனாளிகள் பயன்பெறும் வகையில் இந்த நில அளவை துறை ரொம்ப சிறப்பாக இணையதள வாயிலாக அனைத்து விஷயங்களையும் ரொம்ப வேகமாக செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இணையதளங்கள் இயங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் யாருக்கெல்லாம் பட்டா சிட்டா மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஒரு வேளை அதை ஆன்லைனில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, பதிவேடுகளை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ, அல்லது எஃப்லைன் ரிப்போர்ட் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லது உங்களுடைய புல எல்லைகள், அதாவது உங்களுடைய நில எல்லையை அளக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எல்லாருமே இந்த இணையதள பக்கங்களை உபயோகப்படுத்தி அதற்கான கட்டணங்களை செலுத்தி நீங்கள் உங்களுக்கான அந்த சேவையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு இந்த அரசுடைய அறிக்கை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களும் இதை தெரிஞ்சுக்கும் விதமாக அதை நீங்கள் அவங்களுக்கு பகிர்ந்து நீங்களும் அதில் ஒரு பங்காக இருங்க. நன்றி, வணக்கம்.